இந்த வீடியோவை ப்ளீஸ் உங்கள் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு யாருக்குன்னா பத்திரிகையாளர்கள் சொல்கிற சில பேருக்கு. ஒரு ஜேர்னலிஸ்டோட வேலை என்னன்னா, என்ன நடக்குதோ அதை ரிப்போர்ட் பண்ணணும். எப்பவுமே ஒரு ஜேர்னலிஸ்ட் நியாயத்து பக்கம் தான் நிற்கணும். ஒருத்தவங்க அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு கட்சி ஆதரிக்கணும், அதையாவது சொல்லுங்க வெளிப்படையா. நான் இந்த கட்சி ஆதரவாளன்னு சொல்லிட்டு பேசுங்க, அதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனா நான் நடுநிலையான பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு பேசுறவங்களெல்லாம் என்னத்தம்மா சொல்ல தோணுது? நீ யாரா இதெல்லாம் சொல்ல அப்படின்னு நீங்க கேட்பீங்க. போடுறேன் போட்டோஸ் பாருங்க. இந்த மாதிரி இப்படி நடந்துக்கிறாங்களே, இதை தப்புன்னு சொல்றேன் பாத்தீங்களா? அதுவே நான் யாருன்றதை சொல்றேன். என்னெல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத, திமுக அண்டான்னு சொல்லு. டிவி காரங்க இருக்கானுங்க பாருங்க, அவனுக்கு மாதிரி உலகத்திலே அயோக்கியன்னு எவனும் கிடையாது. ஓப்பனா சொல்றேன். பம்பாயில் இருக்கிற ரெட் லைட் ஏரியா மாதிரி நடத்துறானுங்க கம்பெனி. சாதனைகளை பறைசாற்றிக் கொள்வதற்காக இந்த அரசு ஒரு விழா எடுக்கும் பொழுது அதில் போய் ஒரு 50 ஜேர்னலிஸ்ட் உட்கார்றதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் அவலமானது.